ஆட்சியில் இருந்தது. ஆனால் அவர் அமைச்சராக இருந்தார். ஆனால் யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பையும் செய்து கொடுக்கல. இங்க வந்திருப்பாங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள் நிறைய. நம்ம தொட்டிய வீட்டிலிருந்து ஆரம்பிச்சா உச்சவட்டி வரையும் வந்திருப்பாங்க. நான் கேட்கிறேன், வந்திருக்கக்கூடிய கிளைக்கழகத்துடைய செயலாளர்களோ தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க. குண்டத்தூர்ல எடுத்துக்கீங்க. குண்டத்தூர்ல அருகாமையில தான் வந்து இருக்கிறாங்க. யாருக்கு என்னென்ன பணிகளை செய்து கொடுத்திருக்கிறார் உதயகுமார் என்பது பட்டியலிட முடியாது. இதையெல்லாம் திண்ணை பிரச்சாரமாக எடுத்து சொல்லுங்க. மக்களுக்கான எந்த பணிகளையும் செய்யல. அதை உணராம அவர் கொள்ளையடிச்சு வச்ச பணத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு வச்ச பணத்திலிருந்து 100 200 மக்களுக்கு கொடுத்து விட்டு வெற்றி வாங்கி சூடி விட்டு நாங்க இங்க அதிமுக கோட்டையாக வச்சிருக்கோம் சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் இதே உதயகுமார் தலைமையில் தானே உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, ஒரு இடைத்தேர்தல் நடந்தது மாவட்ட கவுன்சிலர்ல. அங்க நம்ம வேலை பார்த்தோம். நம்முடைய வேட்பாளருக்கு நான் என்னால் முடிந்த உதவிகளை செய்து 10,000 வாக்குகள் அதிகம் பெற்றோம். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஒரு மாவட்ட கவுன்சிலத்துல 10,000 வாக்குகள் அதிகம் பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் திருமங்கலம் ஒன்றியத்தில். கல்லுப்பட்டி பேரூராட்சியில் 15 வார்டுகள், 15லையும் ஒரு இடங்கள் கூட அதிமுக வரவே முடியல. முழுமையாக நம்ம தான் பெற்றோம். பேரூர்ல 15 இடம், 15 முழுமையாக பெற்றோம். ஆக நம்ம இயக்கம் இங்க வலுவாக இருப்பது என்பது உணவுங்க. எதிரணி வேட்பாளரை பத்தி கவலைப்படாதீங்க. வரக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலத்துல திமுக தான் நிற்கும். உதயசூரியன் தான் வெற்றி பெறும். மாற்றம் இல்லை.